ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் தேனு திரு கிச்சன். வணக்கம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், குட்டீஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இந்த சம்மர் சீசனில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால இன்றைக்கி மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அவகோடா மில்க் ஷேக்கு. இது அவகோடா, இந்த பழம் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம வந்து வெண்ணெய் பழம்னு சொல்லலாம், பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த சின்ன பார்க்குறதுக்கு இது சின்னதாக தான் இருக்கும். பட் 2 பேர் வந்து ஜூஸ் வந்து பண்ண முடியும், குடிக்கலாம் இதை. இது எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது வந்து கொட்டை இவ்வளோ பெருசு இருக்கும் இதுக்குள்ளே. இது வந்து இது வேண்டியதில்லை, இது இது விட்டுடுங்க. ஸோ இந்த பட்டர் ஃப்ரூட்டை வந்து இப்படி தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள், இப்படி ஸ்பூனு இல்லைன்னா ஷார்ப்பாக ஏதாவது இருந்ததுன்னா இதை மாதிரி எடுங்க. இது பாருங்கள், இது ஃபுல்லாக பட்டர் ஃப்ரூட் இப்படி தான் இருக்கும். இந்த பட்டர் ஃப்ரூட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வயிற்று புண்ணு, அப்புறம் ஸ்கின்னு, அப்புறம் ஹேர் க்ரோத்து, ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து மெடிக்கலில் கூட யூஸ் பண்ணுறாங்க. சம் பியூட்டி டிப்ஸ்க்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க மெடிக்கலில் கூட. ஸோ வந்து இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ எவ்ரிடே நீங்கள் எடுத்துக்கினா கூட ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஸோ இப்படி தான் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட போகிறோம். நல்லா க்ளீனாக எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப சிரமம் இல்லை. அதே மாதிரி இந்த பாதி பழமும் நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக வந்துச்சு பாருங்கள். மீதி பாதி பழம் போட்டுட்டோம். இப்போ ஒரு கப்பு மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்க் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது கோல்டு வருது அப்படின்னா நீங்கள் வந்து பால் வந்து சூடு பண்ணிவிட்டு காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஓகே அப்படின்னா ரா மில்காகவே ஆட் பண்ணுங்கள். நாங்கள் ரா மில்காக ஆட் பண்ணுறோம், ஒரு கப்பு மில்க்கு. ஸோ உங்களுக்கு நாங்கள் வெல்லம் வந்து சேர்க்க போகிறோம் இதில் ஜூஸுக்கு. ஸோ உங்களுக்கு வெல்லம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா சர்க்கரை வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெல்லம் வந்து ரொம்ப நல்லது அயன் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து தேவையான அளவு உங்களுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். ஸோ இப்போ அவகாடோ வந்துட்டு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அவகாடோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B6, விட்டமின் கே, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இதை நல்லா நீங்கள் டெய்லி மார்னிங் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, சருமத்துக்கு ரொம்ப நல்லது, ஹேருக்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது, கண்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இது வந்து ஃபேட் கண்டென்ட்டெல்லாம் ரொம்ப ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து மார்னிங் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. முடிகளுக்கு ரொம்ப நல்லது. முடி நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். We will come back soon. Thank you so much.